வணக்கம் வந்தலமன் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம வெறுங்காலில் நடக்கிறதுனாலையும் ஓடுறதுனாலையும் இப்போ ஜாக்கிங் எல்லாம் போவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கொள்வதனால நம்மளுடைய உடல்லையும் மனதிலையும் ஆன்மீக முன்னேற்றத்திலையும் எத்தனை முன்னேற்றம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறையே நீ ப்ராக்டிஸ் பண்ணினியா இல்லை வெறும் வீடியோக்காக பேசுகிறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும் 3 நாளில் என்னுடைய உடலில் நல்ல ஒரு மாறுதல் தெரிஞ்சுது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக அந்த ஷூ போட்டுட்டு போகிறதையே நிறுத்திட்டேன். சாயங்காலம் ஒரு வேளை நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் வெறுங்காலில் தான் போய்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய உடல்லையும் நல்ல ஒரு மாறுதல், அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. 10 பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் 10 பாயிண்ட்டு. ஆனால் இந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷனில் ஒரு சிலது நான் உணர்ந்து பார்த்துருக்கேன். ஸோ இட் ஹேஸ் அ ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஒன்று நான் பார்த்துட்டே வரலாம். நான் எங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், இங்கே கோயம்புத்தூரில் நான் ரேஸ் கோர்ஸில் ஜாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அந்த விலாக்லலாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எப்படி ஆரம்பித்தேன்னா, அந்த உள்ளே நடக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அழகாக அந்த சிமெண்ட் கல்லெல்லாம் போட்டு இந்த குப்பை இல்லாமல் தூசி துரும்பு இல்லாமல் நல்லா வச்சுருப்பாங்க. சரிங்களா? யாரும் துப்பி இருக்க மாட்டாங்க, எதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல நடந்தேன் முதல்ல. தென் அந்த இடத்துல ஜாக்கிங் போய் பார்த்தேன், ஓடி பார்த்தேன். கொஞ்சம் மாதிரி உடம்பு நல்லா தான் இருந்தது. தென் ஐ கேம் டு த ரோட் சைடு. சரிங்களா? நான் அந்த ரோட் சைடில் தான் அவுட்ரு ரிங்கில் தான் ஓடுவேன். அப்போ போகும்பொழுது அங்கே கல் முள் இருக்கும், ஏதாவது தூசி துரும்பு இருக்கும், நம்ம ஆளுங்க புளிச்சுன்னு எதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஓடுறது தான். பட் இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கரடான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தது. எப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா, நம்ம அந்த கெண்டைக்கால் இருக்குல்ல, காஃப், ஸோ அந்த மசில் பிச்சு எடுத்துருச்சு வலி. அப்படி நடந்தாலே அப்படி நொண்டி தான் நடக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் ஷூ போட்டுட்டு போகும்பொழுது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. காரணம் என்னென்னா, அந்த ஷூலேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கால் கீழே ஊனும்பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த ஷூ வாங்கிக்குது. அண்ட் அந்த காலினுடைய அந்த இப்படி ஓடும்பொழுது இந்த ஒரு ஆக்ஷன் இருக்கும்ல, ஷூ ஓரளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இதனால அந்த மசிலினுடைய அந்த க்ரோத்தும் அந்த மசிலினுடைய டெஃபினிஷன் வேறு மாதிரி இருந்தது. இப்போ நேரடியாக கால் கீழே படும்பொழுது அந்த மசிலினுடைய ரெஸ்பான்ஸ் வித்தியாசமாக இருந்தது. அந்த ரெஸ்பான்ஸ் செட் ஆகிறதுக்கு எனக்கு அந்த ஒரு கால் வலின்னு இருந்தது. ஒரு 4 நாளில் அது ரெடி ஆகி போச்சுங்க. ஒரு 3 நாள் தொடர்ந்து போனேன், ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அந்த இது பாடி ரிக்கவர் ஆகிடுச்சு. சரிங்களா? இது பண்ணும்பொழுது என்னுடைய உடலில் என்னென்னலாம் மாறுதல் வந்தது அப்படிங்கிற நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 10 பாயிண்ட்டை நான் அப்படி படிச்சுட்டே வரேன். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய உடலில் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ், பாடியை வந்து ஈஸியாக நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். உடலில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக கூணும் அப்படிங்கிறாங்க. விச் இஸ் எஸ். பேலன்ஸை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஏதோ ஒத்த கால் நிற்கிறது, இந்த சைனா படம் மாதிரி எல்லாம் ஒன்றும் நிற்கல. ஸோ பேலன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் பாடியினுடைய ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக கூடியிருக்கு. என்னுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடியிருக்கு. இட் ஹேஸ் அ பாசிட்டிவ் திங். எனக்கு அந்த கால் வலி, இந்த படியெல்லாம் ஏறி வரும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி நோக்காடாக இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டு திடீர்னு இருந்தாப்புல வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வலிக்கும், ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் வலிக்கும். வெறுங்காலில் ஓடினதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் காலையில் ஓடிட்டு வந்து எனக்கு காஃப் அந்த வலி இருந்தாலும் கூட, இருந்த நாள்லேயும் கூட, இந்த படி ஏறும்பொழுதோ இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேயாவது நடக்கும்போது அப்படியெல்லாம் அந்த மசில்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்து அட்டகாசமாக டெவலப் ஆகிருக்கு. எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸ் என்னுடைய அந்த ஃபிசிக்கலாக அந்த கொழுப்பு குறையிறதுக்குண்டான அந்த ஒரு இது இருக்கும் தெரியுமா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஷூவை போட்டு ஓடும்பொழுது அந்த கொழுப்பு குறைஞ்ச ஒரு விதமும், என்னுடைய பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் மாறினதும் வெறுங்காலில் ஓடும்பொழுதும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் என்னுடைய பாடியில் இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ பாடியினுடைய ஸ்ட்ரென்த் கூடியிருக்கு. பேலன்ஸ் தெரியல, வேணா நான் செவுத்து மேலே எதாவது நடந்து பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். 1. 2வது பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் வந்து அதிகமாக ஆகுங்கிறாங்க. எஸ், இதை தான் நான் இந்த ஒரு பாயிண்டில் சொல்லியிருந்தேன். அந்த ஃபேட் பேர்ன் ஆகக்கூடிய விதம், அந்த மசில்னுடைய டெஃபினிஷன்னு சொல்லுவாங்களா, அழகான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூ போட்டுட்டு ஓடினதை காட்டிலும் வெறுங்காலில் ஓடும்பொழுது அந்த ரெஸ்பான்ஸ் வேகமாக இருக்குது. மசில்னுடைய அந்த டெஃபினிஷன், மசில்னுடைய அந்த டோன் வந்து சூப்பராக அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஸோ இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த ஒரு விஷயம். இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. அடுத்தது, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் நோட் அது நடக்கும். பிகாஸ் நம்மளுடைய கால்லையும் உள்ளங்கையிலையும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களினுடைய அந்த நரம்பு நாளங்கள் காலினுடைய அடிப்பாகத்துலேயும் அந்த உள்ளங்கையிலையும் இருக்குது. அதனால தான் இந்த அக்கு பஞ்சரு, இந்த அக்கு ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக அந்த கை அமுத்துறது, கால் அமுத்துறதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நேரடியாக அந்த கால் கீழே படும்பொழுது நம்ம உடம்புல அந்த பிளட் சர்க்குலேஷன், அந்த நர்வ்ஸில் வந்து அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் பாஸ் ஆகிறது எல்லாமே பயங்கர ஃப்ரீயாக போகும். இதனால நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறது பயங்கர பலப்படும். ஏதாவது அந்த நர்வ்ஸில் வந்து ஏதாவது அடப்புகள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக அதை கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். இது 1. அண்ட் அடுத்தது பார்த்திங்க, இதெல்லாம் நான்
மிஷின் வச்சு எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. பட் ஐ கேன் ஃபீல் இட் ஃபிசிக்கலி நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஸோ மேபி இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் அது வந்து நல்லா பலப்படும், இறுகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது யார்கிட்ட பார்க்கலாம் தெரியுமா? கேஷுவலாக கிராமத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் விவசாயிகள்கிட்ட பார்க்கலாம். அவங்களுடைய அந்த அந்த மசில் வந்து பார்த்திங்கன்னா லீன் ஃபேட்டாக இருக்கும். அந்த மசில் வந்து ஃபேட் இருக்காது, அது வெறும் மசில் கண்டென்ட் மட்டும் இருக்கும். ஒல்லியாக தான் இருக்கும், ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். விவசாயிகள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கும். ஆக்சுவலாக என் கால் இப்போ அப்படி தான் இருக்குது. வெறும் 5 நாள் தான் ஓடி இருக்கேங்க. 5 நாளில் நம்மளுடைய பாடி இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம நீண்ட காலம் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த உடலினுடைய அந்த ஒரு வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். விவசாயிகளினுடைய உடல் வந்து ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பயங்கர அப்படி பலமாக இருக்கும், இரும்பு போல் இருக்கும் அவங்களுக்கு. காரணம் இயற்கையாக அவங்க வாழக்கூடிய அந்த ஒரு ரீசன்னால தான். நம்ம வந்து பெரிய ஒரு அப்படி பகட்டான ஒரு வாழ்க்கை கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மசில் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிறது அப்படிங்கிறது ஐ கேன் ஃபீல் இட். அடுத்தது உடம்பையும் மனசையும் ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு வாரமாக அதுக்கு முன்னாடியிலேருந்து வேறு ஒரு சில ப்ராக்டிஸில் இருந்தேன். மேபி இந்த வெறுங்காலில் ஓட ஆரம்பித்ததுக்கு அப்புறமோ என்னவோ, ஆனால் இந்த ஒரு வாரமாக என்னுடைய அந்த ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டோ இல்லை அந்த ராத்திரி தூங்கும் பொழுது அந்த ஒரு பயங்கரமான ஒரு டீப் ஸ்லீப்பில் இருப்போம் தெரியுமா? அதாவது ராத்திரி தூங்கினேன், காலையில் எழுந்திரிச்சேன், இந்த நடுவில் எதுவுமே நம்மளுக்கு நடந்ததே ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு என்னால் ஒரு ட்ரான்ஸில் இருக்கிற மாதிரி என்னால் கம்ப்ளீட்டாக இருக்க முடியுது. ஒரு செகண்ட் அப்படி அமைதியாக இருக்கணும்னாலும் என்னால் அமைதியாக இருக்க முடியுது. ஒரு இடத்துல கோவப்பட வேண்டாம், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது என்னால் இருக்க முடியுது. ஸோ மேபி இது வந்து இந்த வெறுங்காலில் போக ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய உடல்லையும் என்னுடைய மனதும் கரெக்டாக சிங்க் ஆகுது. அதுக்குண்டான அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நல்லா வருதோ என்னவோ. ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஒரு வாரத்தில் என்கிட்ட நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வெறும் ஒரே வாரத்தில் நிறைய மேபி இன்னும் நான் ப்ரொலாங்டு டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வமாக இருக்குது. இந்த ஒரு வாரத்திலேயே மை பாடி அண்ட் மைண்ட் ஹேஸ் அ பெட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது எஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் அதுக்கு முன்னாடியே நான் ப்ராக்டிஸில் இருந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து மேபி ஒரு பூஸ்டப்பாக கூட இருந்திருக்கலாம். இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. எஸ், ஏன்னா நம்மளுடைய அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும்பொழுது எந்த பிளாக்கேஜ் இல்லாமல் எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல நல்லா போகும். ஷூ போட்டுட்டு போகும்பொழுது எனக்கு ஒரு 10 நாள் 20 நாள்லாம் ஓடல, எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் தலைவலி பயங்கரமாக இருக்கும். வெறுங்காலில் ஓடினாலேருந்து எனக்கு இந்த தலைவலி வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க, தலைவலி வரல, ஹீட்டு ஜென்ரேட் ஆகலை, என் பாடியிலேருந்து ஹீட் வெளியே போயிடுச்சு. அண்ட் அந்த ஒரு ரவுண்டு வந்து 2.5 கிலோமீட்டர், நான் 2.63 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓடுவேன். அதுதான் நான் ஒரு ரவுண்டு சுற்றுறதோடைய கணக்கு. அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த விளாகில். அது சுற்றும் பொழுது அப்படி எக்ஸாஸ்ட் ஆகிருப்பேன் கம்ப்ளீட்டாக, பயங்கரமாக அப்படி வேர் தூத்தி இருக்கும். இது ஒன்றுமே ஆகலை. அந்த வெறுங்காலில் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நாள் 15 நாள்லாம் ஓடாமலாம் இருந்துட்டு தான் உடம்பு ஒரு மாதிரி சொதன்னு ஆக்கிட்டு தான் நான் போனேன். அந்த ஃபஸ்ட்டு டே போகும்பொழுதே எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. அந்த வெறுங்காலில் போகும்போது பயங்கரமாக வேர் தூத்துனது, தலைவலி வந்தது, எதுவுமே நடக்கலை. நான் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணினேன். இது எனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்க. உண்மையாலுமே நான் வந்து எனக்கு எதாவது தலைவலிக்குதுன்னா அதுக்கு காரணம் அதிகமான லேப்டாப்போ அதிகமான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணதாக தான் இருந்திருக்குமே தவிர எக்ஸசைஸ்னாலேயோ பாடி ஹீட்னாலேயோ எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் வரவில்லை. ஐ வாஸ் லிட்ரலி க்யூர்டுங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரே வேலை தான் பண்ணினேன், ஷூவை கழட்டி ஓரத்தில் வச்சுட்டு வெறுங்காலில் ஓடினது, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பண்ணல. ஸோ இட் வாஸ் அ ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், இட் வாஸ் அ ட்ரெமெண்டஸ் திங். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ எனர்ஜி ஃப்ளோ எஸ் அது நல்லா இருந்திருக்கு. ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வரும்பொழுதும் ஐ கேன் ஃபீல் ஸ்ட்ரென்த். அப்படி எக்ஸாஸ்ட் ஆகிருக்க மாட்டேன். இன்னொரு ரவுண்டு போகலாமா, ஓகேடா, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடு, தென் ஸ்டார்ட் ரன்னிங் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் கோ. நான் போகிறதில்ல, பட் போகணும் அப்படின்னு விருப்பம், யாராவது கூட ஓட வந்தாங்கன்னா தாராளமாக ஐ கேன் கோ. ஸோ அந்த எனர்ஜி லெவல் ரைஸ் ஆகிருக்கான்னா எஸ் இட் ஹேப்பன்ஸ் டு மீ ஆன் அ டெய்லி பேசிஸ். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளுடைய சென்சரி அவேர்னஸ், நம்மளுடைய ஐம்புலன்களினுடைய அந்த உணர்வு நிலை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஆப்வியஸ்லி உங்களுடைய எந்த விதமான ஒரு பிளாக்கேஜ் இல்லாமல் உங்களுடைய உடல் முழுக்க அந்த பிளட் சர்க்குலேஷன் போகுது, உங்களுடைய அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாம், எலக்ட்ரிக் இம்பல்ஸ் எல்லாமே உடல் ஃபுல்லாக பாஸ் ஆகுது, மூளை உடம்பு ஃபுல்லாக ஈஸியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஐம்புலன்கள் அட்டகாசமாக வேலை செய்யும். இது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தனான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ எனக்கு ஆர்வமாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். என்னுடைய சென்சரி அவேர்னஸஸ் எல்லாம் இதுக்கப்புறம் அதிகமாக ஆயிருக்கா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் எனிவே ஐல் ட்ரை. சரிங்களா, அதுக்கு உண்டான அப்டேட் இன்றைக்கி ஒரு நாள் தர்றேன். அடுத்தது நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவோம்ல, அந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுவோம்ல, அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல,
மேபி பார்த்து சொல்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த வெறுங்காலில் போகிறது தான் உங்களுடைய பழக்கமாக இருந்து இந்த மாதிரி இந்த உடலினுடைய இந்த ரெஸ்பான்ஸ் ரேட்டு டக்குன்னு அந்த ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்று. அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, ஸோ மன அழுத்தம், அந்த ஒரு இது ஆங்ஸைட்டிக்கு என்ன சொல்கிறது, படபடப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குறையிறது அப்படிங்கிறாங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக இருக்குது, எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்குது, மைண்ட் அண்ட் பாடி வந்து கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எதையும் ஒன்றையும் ஈஸியாக நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு உண்டான தைரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ ஆன் அ ப்ராக்டிக்கல் நோட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வராது. அது எதை இருந்தும் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதுதான் அந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அது இதனால தான் சொல்ல முடியல. மேபி இந்த ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு ஒரு இன்டியூசிங் ஃபேக்டராக இருக்குது. பிகாஸ் அந்த மெடிடேட்டிவ் ப்ராக்டிசஸோடு சேர்ந்து இது எனக்கு ஒரு இன்டியூசிவ் ஃபேக்டராக இருக்குது. இட் ஹேப்பன்ஸ். ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஃபிட்னஸ் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு வெள்ளைக்காரரு இந்த அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இல்லை வோல்ட் மீட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், வோல்ட் மீட்டர். கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு இதை வந்து சார்ஜை வந்து இங்கே கையில் பிடிச்சிக்கிட்டாரு, இன்னொன்று வந்து நிலத்தில் குத்திட்டு அப்படி ஊசியாட்டு இருக்கும். அந்த வீடியோ எனக்கு இல்லை, இன்ஸ்டாகிராமில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், நான் காமிக்கிறேன். இன்னொன்று இப்படி ஊசி மாதிரி இதில் குத்திட்டார். செருப்பு மேலே நின்றுட்டு பூமிக்கும் உடம்புக்கும் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஓடவே இல்லை, வெறும் 0 சம்திங் அப்படின்னு நின்றுருக்கு. அந்த செருப்புலேருந்து இறங்கி வெறும் தரையில் நின்னொன்று அந்த அது 0.5க்கு வந்ததா இல்லை 5க்கு வந்ததான்னு தெரில, அந்த மீட்ரு இப்படி 0லேயே நின்றுட்டு இருந்து சொங்கி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. ஸோ அந்த வெறுங்காலில் நிற்கும் பொழுது அந்த பூமியிலிருந்து நமக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் நல்லபடியாக வருது, பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது நடக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு தானாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த பூமியிலிருந்து வரக்கூடியதை டைரெக்டாக நம்ம வாங்கிக்கும் பொழுது நம்மளுடைய உடல்நிலையும் மனோநிலையும் பலப்படுது. இது நிறைய எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி தருது அப்படிங்கிறதும் அது சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான், இதுதான் 10 பாயிண்ட். இதில் நேரடியாக எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருவேளை பயிற்சி பண்ண விருப்பம் இருக்குன்னா கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சேஃபான ஒரு இடத்துல இப்படி நடங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் செருப்பு போட்டு நடக்கிறாங்க, எல்லாம் தேவை. நான்லாம் ஐஸுக்கு அது பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெறும் தரைக்கு ரோட்டில் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணினவங்க உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிந்து கொள்வோம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். அன்லெஸ் யூ ஹேவ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் ஒரு இது தெரிய போகிறதில்ல. பட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஒரு வாரம் 10 நாள் கழித்து மறுபடியும் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலும் சரி, நான் இவ்வளோ நீங்கள் வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு இந்த சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நாளைக்கு வருங்கால சந்ததியர்கள் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ எஸ், இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. அண்ட் இஃப் நான் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டனாலும் அந்த கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணுறேன். ரைட்? எஸ், நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைதனுங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டை பாணி. நன்றி. இங்கே இப்படி பாபே. வெற்றிவேல்! வெற்றிவேல்! வெற்றிவேல்!